வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். கோயம்புத்தூர் ஸ்பெஷலுங்க சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்குறேங்க. ஒரு 10 வரமிளகாய் எடுத்து விதையெல்லாம் நீக்கிட்டு உடச்சி வச்சுருக்குறேங்க. 1 கப்பு சின்ன வெங்காயத்தை கடாயில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் அதிகமான காரம் தேவைப்படுச்சுன்னா இன்னும் கூட மிளகாயை சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே சிக்கனை சேர்த்துக்கலாங்க. 1/4 கிலோ அளவுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. சின்ன சின்னதாக இருக்கணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக விட தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கலாங்க. நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டு மறுபடியும் திறந்து கிளறி விட்டுக்கலாங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், சிக்கனில் இருந்தே தண்ணி எவ்வளோ வந்திருக்கு. இந்த தண்ணியே சிக்கன் நல்லா வேகிறதுக்கு போதுமானதுங்க. சிந்தாமணி சிக்கன் செய்யறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக நிறைய மசாலா பொடியெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. மிளகாய் டேஸ்ட்டும் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக போட்டாவே போதுங்க. பாருங்கள், நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கவில்லை. ஆனால் சிக்கன் எப்படி நல்லா கலராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் மட்டும் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ட்ரை ஆகி வந்துடுங்க. சிக்கன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதம், சப்பாத்தி, இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. கோயம்புத்தூர், திருப்பூர் சைடில் இந்த சிக்கன் சிந்தாமணி சிக்கன் தாங்க ஃபேமஸ் ஆனது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.